வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த தீபம் முதல்ல ஏற்றணும், எத்தனை தீபம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வீட்டில் விளக்கேற்றணும், நம்ம வந்துட்டு விளக்கேற்றுறது வந்துட்டு எந்த தீபத்தை வந்து முதல்ல ஏற்றுறதுன்னு தெரியாமல் இருப்போம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் என்ன மாதிரி திரி போட்டு நம்ம வந்துட்டு விளக்கேற்றணும், என்ன மாதிரி எண்ணெய் வந்து பயன்படுத்தணும், இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ வச்சுருப்போம் இல்லையா, எல்லார் வீட்லேயும் இது வந்து கட்டாயமாக வந்து இருக்குங்க. அந்த விளக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏற்றணுங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பொதுவான தீபம். இந்த தீபம் வந்துட்டு பொது தீபம். வீட்டுக்கு வந்துட்டு லட்சுமி கரத்தையும் ஒரு செல்வத்தையும் ஒரு நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு பொதுவான தீபம். இது வந்துட்டு எல்லாருமே யார் வேணாலும் ஏற்றலாங்க. இந்த தீபத்தை வந்துட்டு முதல்ல ஏற்றணுங்க. ரெண்டாவது ஏற்றக்கூடிய தீபம் வந்துட்டு குலதெய்வ விளக்குங்க. மூன்றாவதாக வந்துட்டு எந்த தீபம் வேணாலும் ஏற்றலாங்க. மூன்றாவது வந்துட்டு நம்மளோட சாய்ஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மகாலட்சுமிக்கு ஏற்றக்கூடிய தீபம் மாதிரி ஏதாச்சும் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு குபேர தீபம் ஏற்றிருக்கேங்க. குபேர லட்சுமிக்காக குபேர தீபம் ஏற்றிருக்கேன். எந்த தீபம் வேணாலும் ஏற்றலாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் குத்துவிளக்கு இருக்கு இல்லையா, அந்த குத்துவிளக்குக்கு 5 முகம் இருக்கும். அப்போ ஒரு குத்துவிளக்கு ஏற்றுனா அப்போ 5 விளக்கு ஏற்றுறதுக்கு சம்மான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு குற்று விளக்கு ஏற்றுனா ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய கணக்கு மட்டும்தாங்க. நம்ம இப்போ 2 குத்து விளக்கு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 குத்து விளக்குமே வந்துட்டு 2 விளக்காக தான் எடுத்துக்கணுமே தவிர 10 திரி 2லேயுமே 5 திரி இருக்கு இல்லையா, 10 திரி இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து 10 விளக்கு ஏற்றினதா கணக்கு எடுத்துக்கக்கூடாது. 2 குத்து விளக்கு ஏற்றுறோமா, 2 விளக்கு தான் 2 விளக்காக வந்து கணக்கை எடுத்துக்கணுங்க. நாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குத்து விளக்கு தினமே ஏற்றணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நாள் கிழமைகள் ஏதாச்சும் விசேஷ நாட்களில் மட்டும் குத்து விளக்கு ஏற்றினா போதும். இல்லை உங்களுக்கு வசதி இருக்குது, என்னால் தினமே ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஏற்றலாங்க. குறைந்தது வந்து ஒரு 3 விளக்குனாலும் வந்துட்டு வீட்டில் வந்து ஏற்றணுங்க. 3 விளக்கு ஏற்றலாம், 5 விளக்கு ஏற்றலாம். ஒற்றைப்படையில் நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாங்க. இத்தனை தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கணக்கு இல்லை. தீப ஜோதி வந்துட்டு வீட்டில் நிறைஞ்சி இருக்க நம்மளுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் பாருங்கள், நீங்கள் வந்து எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். ஆனால் ஒற்றைப்படையில் ஏற்றணும். குறைந்தது வந்துட்டு 3 விளக்கு வந்து ஏற்றணுங்க. அதில் ஒரு விளக்கு கட்டாயம் வந்துட்டு அகல் விளக்காக இருக்கணும். அதுவும் வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்காக இருக்கணும். அந்த அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன தான் தங்கத்தால் விளக்கு ஏற்றினாலும் சரி, உங்களோட சாமி அலமாரிலேயோ பூஜை அலமாரிலேயோ ஒரு அகல் விளக்கு வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு விளக்கு ஏற்றணும். அது ரொம்பவே உயர்ந்தது அகல் விளக்கு தான். இறைவனுக்கு பிடிச்சதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் அகல் விளக்கு தாங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெயில் அப்படி நெய்யில் மட்டும்தாங்க விளக்கேற்றணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வேறு அந்த விளக்கேற்றும் எண்ணெய், இந்த கலந்த எண்ணெய் அதுலெல்லாம் வந்துட்டு ஏற்றவே கூடாதுங்க. உங்களுக்கு நன்மைகள் தரணும், உங்கள் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு நல்லெண்ணெயிலையும் நெய்யிலையும் வந்துட்டு விளக்கேற்றலாங்க. அது மாதிரி தினமுமே வந்து கட்டாயம் வந்து ஏற்றணுங்க. காலையிலே ஏற்றணும், சாயங்காலம் ஏற்றணும். சரி எனக்கு வேலையெல்லாம் நிறையா இருக்குங்க, என்னால் 2 நேரமும் ஏற்ற முடியாதுன்னு சொன்னிங்கன்னா, ஒரு முறைனாலும் வந்துட்டு விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு பற்றி வச்சு நாம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகளை வந்துட்டு விரட்டக்கூடியது இந்த மணி ஓசையும் இந்த விளக்கோட வெளிச்சமும் தாங்க. அதனால் பாருங்கள், இந்த விளக்கில் வரக்கூடிய சுடர் வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வீகமானது. அதே மாதிரி வீட்டில் வந்து மணி அடித்து விளக்கேற்றி வச்சுட்டு மணி அடித்து நம்ம வந்து சாமி கும்பிடணுங்க. கட்டாயம் வந்துட்டு மணி அடித்து சாமி கும்பிடணும். அதே மாதிரி விளக்குக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணுங்க. அந்த விளக்கு அழுக்கானாலே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம திருப்ப வந்துட்டு அந்த விளக்கை சுத்தம் பண்ணிட்டு தாங்க ஏற்றணும். கசடு பிடிச்சிச்சு, தினம்லாம் எண்ணெய் மாற்ற தேவையில்லைங்க. அந்த விளக்கில் வந்துட்டு கொஞ்சம் கசடு மாதிரி சேரும் இல்லை எண்ணெய், அந்த மாதிரி சேர்ந்துச்சுனாலே அந்த எண்ணெயை மாற்றிட்டு நீங்கள் வந்து வேறு எண்ணெய் ஊற்றி ஏற்றணுங்க. விளக்கு வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்த திரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் வீட்டில் பார்த்துருக்கேங்க, அந்த திரி பழைய திரியிலேயே அப்படியே திருப்பி அந்த திரு வரைக்கும் ஏற்றிருப்பா. அதுக்கு நம்ம விளக்கு ஏற்றாமையே இருந்துடலாங்க. அது எவ்வளோ கெடுதல் தெரியுமா? அதனால் பாருங்கள், விளக்கு திரி வந்து தினமுமே மாற்றிடணுங்க. நம்ம இப்போ காலையில் ஏற்றணும்னா நைட்டுக்கு அதே விளக்கை சாயங்காலம் ஏற்றலாம். ஆனால் அதே திரி வந்து மறுநாள் வந்து ஏற்றக்கூடாதுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே வீட்டில் வந்து சுபிட்சம் கூடி லட்சுமி கடாட்சம் குலதெய்வ அருள் அனைத்து தெய்வ அருளும் கிடைக்குங்க.